அகமதாபாத் விமான விபத்து ஒட்டுமொத்த தேசத்தையுமே நிலைகுலைய வைத்திருக்கிறது. பல விபத்துகள் இதற்கு முன்பாக உலகத்தின் பல பகுதிகளில் நடந்திருக்கலாம். இந்திய தேசத்திலும் கூட ஆங்காங்கு ஒரு சில விமான விபத்துகள் நடந்திருக்கலாம். அவை எல்லாம் தாண்டி இந்த விபத்து ஒட்டுமொத்த தேசத்தையுமே நிலைகுலைய வைத்திருக்கிறது. அதற்கு காரணம், ஒட்டுமொத்தமாக அந்த விமானமே எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. அதில் இருக்கிற எல்லா உயிர்களும், ஒரு நபரை தவிர எல்லா உயிர்களுமே கரிக்கட்டைகளாக மாறிப்போய் விட்டார்கள். பல கனவுகளோடு லண்டனை நோக்கி புறப்பட்டதான அந்த விமானம் அகமதாபாத்திலே பறந்த ஒரு சில நொடிகளிலே என்று சொல்லலாம். சுமார் 650 அடி தான். 650 அடி வரைக்கும் அது ஃப்ளைட்டு பறந்து, அதற்கப்புறமாக ஒரு சில நொடிகளிலே, அதாவது 40 நொடின்னு வச்சுக்கலாமே, அந்த 40 நொடிகள்லேயே அது திரும்பவுமாக தரையை நோக்கி மிக வேகமாக பாய்ந்து ஒரு ராக்கெட்டை மாதிரி செயல்பட்டு ஒரு தங்கும் விடுதியிலே, மருத்துவர்கள் தங்குகிறதான விடுதியிலே போய் அது விழுந்து பல உயிர்களை காவு வாங்கியிருக்கிறது. மிகவும் துயரமான துக்கமான சம்பவம். மீட்பு பணியிலே ஈடுபட்ட எல்லா சகோதரர்களுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். அதே போல் யாரெல்லாம் இந்த விபத்தில் இறந்தார்களோ அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மிக விரைவாக ஆறுதல் கிடைக்கத்தக்கதாய் நாங்கள் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த விபத்துக்கு என்ன காரணம்? ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே எல்லாருமே இதுதான் கேட்பாங்க, இந்த விபத்துக்கு என்ன காரணம்? ஏனென்றால் இது ஒரு மிக மோசமான விஷயமாயிற்று. அதாவது பல சோதனை கட்டங்கள் இருக்கிறது. ஒரு ஃப்ளைட்டு கிளம்புறது அப்படின்னா சாதாரணமானதில்ல. பலவிதமான சோதனைகள் அதில் இருக்குது. அது ஒரு இன்ஜினியரிங் லைனாக இருக்கலாம், அல்லது வேறு வெதர் சிச்சுவேஷன், அந்த காரியங்கள், இன்னும் பல ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு ஃப்ளைட்டை பறக்க விடுவாங்க. அப்படியெல்லாம் அந்த சோதனைகள் எல்லாம் கடந்து தான் இந்த ஃப்ளைட் பறந்துருக்குது. அதையும் மீறி இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாகவே நம்ம சிந்திக்கணும். பறவைகள் மோதி இருக்குது, அப்படியெல்லாம் பல தியரியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில், அதாவது நானும் அகமதாபாத் பட்டணத்தில் தான் பல வருடங்களாக இருக்கிறேன். அதனால் நான் இதை தைரியமாக சொல்ல முடியும். இந்த விமானம் புறப்பட்டதான அந்த நேரம், மத்தியான நேரத்தில் பறவைகள் அவ்வளவா பறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, பல வாரங்களாகவே அகமதாபாத் பட்டணத்தில் பயங்கரமான வெயில், கடுமையான கோடை. மழை பெய்யும்னு பார்த்துட்ருக்குறோம், ஆனால் மழை பெய்யலை. சுற்றி வட்டாரங்களில் லேசாக பெஞ்சுது, ஆனால் எதிர்பார்த்த அளவு மழை பெய்யலை. அதனால் எங்கே பார்த்தாலுமே கடுமையான கோடை. அதுவும் மத்தியான நேரத்தில் சுத்தமாக காற்றே இருக்காது. உடம்பெல்லாம் எரிஞ்சு தொலைக்கும். நீங்கள் நினைக்கலாம் இந்த வெயில் எல்லா இடத்துலையும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இந்த மத்திய பகுதிகள், அகமதாபாத் போன்றதான அந்த மத்திய பகுதிகளில் இருக்கிற வெயிலுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கிற வெயிலுக்கும் அல்லது துபாயில் இருக்கிற வெயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதை உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளவுக்கு கடுமையான ஒரு வெயில் நேரம். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஒரு பட்டம் பறக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா காற்று அவசியம். காற்று இல்லாத நேரத்தில் நீங்கள் பட்டத்தை எக்காரணம் கொண்டு மேலே எழுப்பவே முடியாது. இன்னொரு விஷயம், பட்டம் பறக்கிறதுக்கு காலை நேரமும் சாயந்தர நேரம் தான் உகந்தது. மத்தியான நேரத்தில் அவ்வளோவா பறக்க விட மாட்டாங்க. ஏன்னா மத்தியான நேரத்தில் அவ்வளோவா காற்று இருக்காது. இதுலேருந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். அதாவது இவ்வளவுக்கு கோடை வெப்பத்தில் மதிய நேரத்தில் காற்று மிக அவசியமானது. எதற்கு? பட்டத்துக்கு. அப்போ விமானம் மேலெழும்புவதற்கும் கண்டிப்பாக காற்று அவசியம். அந்த காற்றை வாங்கி தான் அந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டு, அந்த இன்ஜினோட அந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டு சுற்றுது இல்லைங்களா, அந்த பிளேடுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அது சுற்றி காற்றை வாங்கி அதை அப்புறம் கம்பிஷன் சேம்பருக்கு அனுப்பி ஹை ப்ரெஷர் உண்டாக்கி வெளியில் தள்ளி, இப்படி தான் ஒரு ஃப்ளைட் முன்னுக்கு மூவ் ஆகுது. இப்போ காற்று அவசியம் அப்படிங்கும் பொழுது அந்த காற்று கோடை காலத்தில் கிடைக்கல. இதுதான் ஃபஸ்ட்டு ரீசனாக நம்ம எடுத்துக்க முடியும். இது என்னுடைய அனுமானம். அதனால் இந்த மதிய நேரத்தில் விமானம் மேலெழும்புவதை, லேண்டிங் ஆகிறத கூடுமான வரைக்கும் தவிர்க்கலாம். காற்று இருக்கிற நேரமாக விமானத்தை மேலெழுப்புவது மிக மிக நல்லது. உச்சிதமான சமயம் அதுதான். காற்றே இல்லாத கோடை காலத்தில் மதிய நேரத்தில் ஃப்ளைட்டை எடுக்காமல் இருப்பது 100க்கு 100 நல்லது. இப்போ விமானியே 2 இன்ஜினுமே த்ரஸ்ட் கொடுக்கல அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 இன்ஜினுமே
த்ரஸ்ட் கொடுக்கல. போதுமான அளவுக்கு உந்து விசைய கொடுக்கல. அதாவது கிட்டத்தட்ட 200 டன்னுக்கு மேல அந்த ஃப்ளைட்டோட வெயிட். அதாவது மொத்தமா ஃப்ளைட்டோட அ அ பாகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து, ப்ளஸ் பேசஞ்சர் வெயிட்டு, ப்ளஸ் அதில ஏத்தப்பட்ட லக்கேஜு, இந்த 3 எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 டன்னுக்கு மேல தான் இருக்கும். அந்த ஃப்ளைட்டோட வெயிட்டு. அப்ப அந்த 200 டன்னோட வெயிட்ட 200 டன்னு வெயிட்ட தூக்கிக்கிட்டு அத மேல எழுந்திரிக்கணும் அப்படின்னா, 2 இன்ஜின்களுமே அதிகமான உந்து சக்திய குடுக்கணும். அதிகமான அந்த த்ரஸ்ட் பவர குடுக்கணும். குடுக்க முடியல அப்படின்னா, இன்ஜின்கள்ல எந்த கோளாறுமே இல்ல. எல்லா வல்லுநர்களும் அதான் சொல்றாங்க. இன்ஜின்ல கோளாறு கிடையாது. அப்புறம் வேற என்னன்னு கேட்டீங்கன்னா, பறவைகள் மோதுறதுக்கு நெறைய வாய்ப்பு கிடையாது. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக காற்று தான் பிரச்சனையா இருந்திருக்கணும். காற்று நல்ல டென்சிட்டியான ஏர் இருக்கிற நேரத்தில தான் ஃப்ளைட் வந்து அதிகமான காற்ற உள்ள வாங்கி, அது வந்து இயங்குவதற்கு அது ஒரு காரணமா அமையும். இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் என்னுடைய அனுமானம் காற்று சுத்தமாக இல்ல. வானத்தில நம்ம பறந்துட்டுருக்கும்போது, ஃப்ளைட்ல பறந்துட்டுருக்கும்போது டர்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும். அதாவது சிம்பிளா சொல்றதுன்னா, ஏர் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது காற்று சில இடத்துல இருக்காது. காற்று இருக்காது அல்லது அந்த அந்த கரண்ட் அந்த காற்று அந்த ஏர் கரண்ட்டும்பாங்க. அந்த காற்றோட ஓட்டம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஃப்ளைட்டு போற திசைக்கு மாறாக அந்த டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த நேரங்கள்ல இந்த பிளேடு வந்து என்ன பண்ணும்னா, அதாவது அந்த என்ஜின் வந்து சுத்துறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். சுத்துறதுல ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் வந்து லேசா வைப்ரேட் ஆகும். ஏதோ அந்த டவுன் பஸ்ஸில போற மாரியே இருக்கும். சில சமயத்தில பயந்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நொடிகள்லயே அது சரியாயிரும். ஏனென்றால், ஃப்ளைட்டினுடைய வேகம் இருக்கு இல்லைங்களா? வேகத்தில அந்த கரெக்ட்டா அந்த பாக்கெட்ட தாண்டிரும். அந்த அப்போ வந்து அந்த வைப்ரேஷன் நின்றும். நல்லா கவனிங்க. காற்றினுடைய ஓட்டம், காற்றினுடைய அந்த டைரக்ஷன் மாறுகிறதுனால, அல்லது ஒருவேளை அந்த இடத்துல காற்றினுடைய அளவு கம்மியா இருக்கிறதுனால, காற்றினுடைய அளவு குறைவா இருக்கிறதுனால, அந்த ஃப்ளைட்ல வந்து வைப்ரேஷன் வருது இல்லைங்களா? அதே நம்ம கீழ எடுத்துக்கோமே. கீழ ரன்வேயில ஒரு ஃப்ளைட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப அதற்கு தேவையான காற்று இல்ல. ஆனாலும் கூட என்ஜினோட பவர்ல என்ன பண்ணுது, இது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆனதுனால, அது அப்படியே மூவ் ஆகி போகுது. ரன்வேல மூவ் ஆகி போகுது. ஆனா மேல எழுந்திரிக்கும் பொழுது, இவ்வளவு 200 டன் வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு அது எந்திரிக்கணும்னா, அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு வானத்தில ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்த போய் சேரணும்னா, கண்டிப்பாக காற்று அவசியம். கடுமையான கோடை காலங்கள்ல அகமதாபாத் பட்டணத்தில காற்று இல்ல. காற்றினுடைய டென்சிட்டி இல்ல. விமானம் மேலெழும்புவதற்கு போதிய அளவிற்கு, தேவையான அளவிற்கு உந்து சக்தி கிடைக்கிறதுல மிகவும் பெரிய ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. காற்று இல்லாத வெற்றிடத்தில் பட்டம் பறக்காது, விமானமும் மேலெழும்பாது. இதுதான். இந்த காரியத்த மனசுல வச்சுக்கிட்டு வரும் காலங்கள்ல கண்டிப்பாகவே அந்த விமான போக்குவரத்து சம்பந்தமான அதிகாரிகள், விமான போக்குவரத்தான ஊழியர்கள் எல்லாருமே இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாமே காற்று எந்த பக்கம் வீசுது, காற்றினுடைய டென்சிட்டி எவ்வளவு, இது எல்லாத்தையுமே நமக்கு அக்குவேர் அணிவேரா பிட்டு வைக்குது. அப்போ நம்ம இந்த இவைகளெல்லாம் கணக்கில் கொண்டு செயல்பட வேண்டும். நமக்கு வந்து ஒரு 10 ப்ரெஷர் நமக்கு காற்று தேவை அப்படின்னா, கண்டிப்பாக 15 இருந்தால் தான் ஃப்ளைட்டே மேலே ஏற்றணும். அந்த மாதிரி ஒரு கணக்கு நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பேப்பர்லலாம் நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது வெப்பநிலை வந்து 41 தான். ஆனால் ஃபீல்ஸ் லைக் 45 அப்படிம்பாங்க. அதாவது 45 டிகிரி இருந்தால் எவ்வளோ இருக்குமோ, அதை நம்ம உணர்கிறோம். 41 டிகிரி தான். உண்மையிலேயே 41 டிகிரி தான். ஆனால் 45 டிகிரியை நம்முடைய உடம்பு உணருது அப்படிம்பாங்க. நேற்று அல்லது முந்தா நாள் பார்த்தீங்கன்னா, டெல்லியை பொறுத்த வரைக்கும் 50 டிகிரியை உணர்கிறார்கள் அப்படின்னு போட்டாங்க. ஆக்சுவல் டெம்பரேச்சர் 45, ஆனால் 50 டிகிரியை உணர்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி காற்று வந்து 10 தான் இருக்குது அப்படின்னா, நம்ம 10 இருக்குது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். நம்ம ஒரு குருட்டு தைரியத்தில் போகக்கூடாது. காற்றினுடைய அளவு, காற்றினுடைய வேகம் 15 இருந்தால் தான், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நமக்கு தேவை 10 தான். ஆனால் 15 இருந்தால் தான் நம்ம எடுக்கணும். எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் நம்ம வந்து விமானத்தை மேலே தூக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். சுமார் 35 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து டெல்லியில் முனிர்காங்கிற பகுதியில் நண்பர்களோடு இருக்கும்போது, என் கூட இருந்த
விமான அதாவது அரசு வேலை பார்த்து கொண்டு இருந்த விமானம் சம்பந்தமான அதிகாரிகளோடு நான் தங்கியிருந்தேன். அந்த தமிழ்நாட்டை சேர்ந்ததான அவர்களோடு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விமானம் சம்பந்தமான பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். அவருடைய கடமை உணர்வை பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் எதற்காக நான் சொல்கிறேன்னா, பல இடங்களில் அந்த நாட்கள் எல்லாம் தமிழர்கள் நிறைய இடங்களில் பல உயர் பதவிகள் இருந்தாங்க. மொத்தமே 6 பேர் தான். இந்தியா முழுக்கவே எனக்கு தெரிஞ்சு 6 பேர் டிஜிசின்னு சொல்லிட்டு அந்த உயர் பதவியில் இருந்தாங்க. அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள். நேரடியாக ஜனாதிபதிகிட்டேருந்து அவங்களுக்கு சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பல முக்கியமான பொறுப்புகளில் அந்த நாட்களெல்லாம் தமிழர்கள் இருந்தார்கள். அதே போல் இந்த நாட்கள்லையும் அரசாங்கம் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு நீக்குப்போக்கும் இல்லாமல் கண்டிப்பாக தமிழர்களை மிக மிக முக்கியமான உயர் பதவிகளில் அமர்த்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மற்ற மாநில மக்களை தவறாக பேசவில்லை. ஆனால் பல விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்க்கிற படித்த தமிழ் பொறியாளர்களை பல இடங்களிலே வைப்பது, அது பாலம் கட்டுவதாக இருக்கட்டும் அல்லது விமானமாக இருக்கட்டும். ஏனென்றால் இன்றைக்கு தேசத்திலே பல கட்டுமான பணிகள், பல இன்ஜினியரிங் சம்பந்தமான வேலைகள் கொஞ்சம் தொய்வாக இருப்பதற்கு காரணம் இதுதான். எனவே தமிழ் மக்களும் கூட இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அதிகமாக தங்களை இன்ஜினியரிங் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நடந்து முடிந்த ஒரு விஷயம், மிகவும் துயரமான ஒரு விஷயம். இனி வரக்கூடிய நாட்களில் இப்படி நடக்காதபடி நாம் எல்லாரும் இணைந்து பாடுபட வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன காரணமோ அதை சரியானபடி கண்டுபிடித்து, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுமானத்தின்படி இந்த காரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். வேறு ஏதாவது கூட காரணமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து சரியானபடி வரக்கூடிய நாட்களில் அது ஏற்படாதபடி பார்த்து கொள்ளணும். விமான விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தில் போகிறத பயப்பட வேண்டாம். ரோடு ஆக்சிடெண்ட் பயங்கரமாக இருக்குது. ஒரு நாளைக்கு இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது, அவ்வளோ பேர் சாகிறாங்க. எப்போமாவது ஒரு தடவை விமானத்தில் இது நடக்கும். அதற்காக நாம் பயப்பட வேண்டாம். பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்குது. அதெல்லாம் கவனித்து தான் விமானத்தை மேலே எழுப்புவாங்க. அதனால் பயப்படாமல் நாம் விமான போக்குவரத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய அந்த நாலேஜை இன்ஜினியரிங் சம்மந்தமான ஒரு துறையில் உங்களை பயன்படுத்தி தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்குறாங்க, அல்லது சம்மந்தம் இல்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் தேசம் முழுவதுமே இன்ஜினியரிங் தொழிலுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு, வேலை செய்கிறதுக்கு ஆளே கிடைக்கல. நான் பல கம்பெனிகளுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கொண்டு வந்து இவ்வளவுக்கு செய்கிறீங்க வைக்கிறீங்க, இவ்வளவுக்கு நிறைய பேசுகிறீங்க, ஆனால் வேலை செய்ய ஆள் இல்லையே அப்படிம்பாங்க. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரோபோட்டை நம்பி இந்தியாவினுடைய அந்த கம்பெனி நிர்வாகங்கள், தொழிற்சாலைகள்லாம் மிக வேகமாக கம்ப்யூட்டரை நம்பி, அதாவது ரோபோட்டை நம்பி போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. பெரிய பெரிய நிர்வாகங்கள் ஓகே, ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நிர்வாகங்கள் கூட இன்றைக்கி ரோபோட் உபயோகத்தை பற்றி, ரோபோட் வெல்டிங்கு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வேலை செய்கிறதுக்கு ஆளே கிடைக்கல. இன்ஜினியரிங் படித்தவங்க கொண்டு சாதாரண சின்ன சின்ன வேலை, அழகாக உட்காந்துக்கணும், ஒயிட் காலர் ஜாப் மாதிரி உட்காந்துட்டு வேலை செய்யணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு மாலில் உட்காந்துக்கிட்டு மொபைல் வேலையில் பார்த்துட்டு இப்படியே தங்களுடைய அறிவை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்ஜினியரிங் படித்த நபர்கள், தன்னுடைய பிள்ளைகள் இன்ஜினியரிங் படிக்கிற பெற்றோர்கள் சம்பளம் முதல்ல குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குற விஷயம், அது ஒரு கௌரவமான விஷயம். அதனால் இன்ஜினியரிங் படித்த பிள்ளைகள் கண்டிப்பாகவே பொறியியல் சம்மந்தமான வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும். நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஒரு ஒரு வேலையை ப்ராக்டிஸில், அதாவது செஞ்சு ப்ராக்டிஸ் ஆகி அந்த பெரிய பெரிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது ஒரு இன்ஜினியர் செய்ய வேண்டிய வேலை, ஒரு டிப்ளமோ படித்தவர் செய்ய வேண்டிய வேலை, ஒரு ஐடிஐ படித்தவர் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் 8ஆம் கிளாஸ் படித்த ஒரு பையன் அல்லது 6ஆம் கிளாஸ் படித்த பையன் என்ன பண்ணுறான், அவன் அந்த வேலையை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸில் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறான். இன்ஜினியரிங் படித்தவங்க தேவையில்லாத சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அல்லது வீட்டில் உட்காந்துக்கிட்டு பொழுது ஓட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம்.
இந்த பதிவு விமான விபத்து சம்மந்தமானது, பொறியியல் சம்மந்தமானது. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட்ஸ் பாக்ஸில பதிவிடுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில விஞ்ஞானம், பொறியியல் சம்மந்தமான ஒரு பதிவோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.